Hi friends, welcome back to Kongu Adukkalai. இன்னைக்கு நான் டியூஸ்டே vlog தாங்க ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் என்னென்ன பண்ணங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்பு தோசையும் கார சட்னியும். இந்த கார சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி எடுத்துகிட்டு அந்த அரைச்ச விழுதை எண்ணெயில் வாட்டி எடுத்தால் நம்மளுக்கு வந்து கார சட்னி ரெடி. அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு என் பொண்ணுக்கு வீட் பீட்சா தாங்க கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு பீட்சா சாஸ்க்கு வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், பூண்டு இது எல்லாத்தையும் தண்ணியில் வேக வச்சு எடுத்து அரைச்சு நம்ம பீட்சா சாஸ் நான் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு டாப்பிங்ஸ் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னா இன்றைக்கி வெங்காயம், கேப்சிகமும் செரி டொமேட்டோவும் யூஸ் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேறு என்னென்ன காய்கள் இருக்கோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பீட்சா ட்ரே எடுத்து அதில் நான் பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேங்க. அப்புறம் இந்த பீட்சா டவ் பார்த்திங்கன்னா நான் முந்தின நாள் நைட்டே பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக 2 மணி நேரம் வேணும். காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு நம்மளால் இது பண்ண முடியாது. அதனால் நைட்டே பண்ணி வச்சுட்டேன். அந்த மாவை நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கணும். இதை எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து பீட்சா ட்ரே மேலே வச்சு நம்ம வந்து அதை தட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாவை எடுத்து பேக்கிங் ஷீட் மேலே வச்சு அப்படியே பரவலாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இது பீட்சா ஷேப்பில் நம்ம நல்லா தட்டி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் தின்னாவும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் எடுத்து இதை ஃபுல்லாக சுற்றி நீங்கள் இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு உள்ளேயும் இந்த மாவு வெந்து நல்லா இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பீட்சா சாஸ் பண்ணோம் இல்லைங்க, அதே தான் எடுத்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இந்த பீட்சா சாஸ் பார்த்திங்கன்னா நான் ஆலிவ் ஆயில் போட்டு இதை நல்லா வந்து வதக்கி எடுத்திருக்கேன். அதனால் 1 வீக் போல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இதையை. அதுக்கப்புறம் இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம இது மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சாஸ் வந்து நீங்கள் பாஸ்தா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இருக்கிற டாப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து இது மேலே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் சுற்றி பரவலாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கேப்சிகம், எனக்கு ஆரஞ்சு கலர் கேப்சிகம் இன்றைக்கி இருந்தனால நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கலர் இருக்கோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் எல்லாம் நம்ம வச்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம செரி டொமேட்டோவையும் எடுத்து ஃபுல்லாக மீதி எந்தெந்த இடம் பாக்கி இருக்கோ அங்கெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆலிவ்ஸு அதெல்லாம் என்கிட்ட இல்லை, நீங்கள் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம சீஸ் தான் இதுக்கு மேலே போட போகிறேன். இன்றைக்கி நான் 2 டைப் ஆஃப் சீஸ் எடுத்திருக்கேன். மொசரல்லாலேயே ஒன்று நார்மலு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாக இருக்கும், அதுவும் ஸ்பைசி மிக்ஸு சீஸு, அதுவும் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு 2 சீஸையும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து சீஸ் ப்ளஸ் பீஸா மாதிரினா ரொம்ப நிறையா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறனால ரொம்ப சீஸியாக இருந்தால் நல்லா இருக்காது தான் நான் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதையை அவனில் ப்ரீஹீட்டட் அவனில் பேக் பண்ணி எடுக்க போகிறோங்க. ஸோ அவனில் பார்த்திங்கன்னா 175 டிகிரி செல்சியஸில் நான் ஒரு 20 மினிட்ஸ் போல் நம்ம வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இந்த அவனில் எனக்கு டைமர் இல்லைங்க, அதனால் நான் அலாம் வச்சுக்குவேன், இல்லாட்டி டைம் நான் மார்க் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பீட்சா ரெடிங்க. ஸோ இதை வந்து நான் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா என் பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸில் அவள் பிடிச்சி சாப்பிட்ருக்கோம், அதுதான் வசதியாக இருக்கும். அதுபோல் நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட்ருக்கோம், அது நம்மளுக்கு வசதியாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன ஸ்லைசஸாக நான் வந்து இதை போட்டுக்க போகிறேன். பீட்சா பாருங்கள் எவ்வளோ தின்னாக, அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 2 ஸ்லைஸ் பீஸா தான் அவளுக்கு கொடுத்து விட்டேன். அது போக இன்றைக்கி ஃப்ரூட்ஸ்க்கு கிரேப்ஸ் இருந்தது, ஸோ அதனால் அது கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் ஸ்லைஸ் ஒன்று கொடுத்தேன். இது வந்து வீட்டிலே பண்ணது தான், ப்ரௌனி கேக்கு. இதில் நட்ஸு எதுவுமே போடலைங்க. ஏன்னா வந்து இங்கே ஸ்கூல்ஸ்லாம் நட்ஸ் அலவுட் இல்லை, குழந்தைகளுக்கு நட் அலர்ஜி இருக்கும். அதனால் நட்ஸு இருக்கிற ஐட்டம் நம்ம ஏதாவது கொண்டு போனோன்னாவே அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட விட மாட்டாங்க. ஸோ நட் ஃப்ரீ ஃபுட் தான் நான் இங்கே கொடுத்து விடணும் எப்போவுமே. ஈவன் சட்னி கூட கடலை சட்னியெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் அவளுக்கு பிரேக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பனானாவும் ஃப்ரோசன் யோகட் தானுங்க கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் ரொம்ப பக்கமே இருக்கிறதுனால அவங்க நடந்தே போயிடுவாங்க. அப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா நாங்கள் லைப்ரரிக்கு தான் கிளம்புனோம், நானும் என் பையனும். ஸோ இங்கே லைப்ரரியில் பார்த்திங்கன்னா வீக்லி 2 டேஸ் வந்து ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஒரு நாள் வந்து ரைம் டைம் இருக்கும், அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து ரைம்ஸ் எல்லாம் பாடுவாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஆக்ஷனோடு பண்ணுறதுனால இவங்களும் இன்த்துவாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் ஸ்டோரி டைம் இருக்கும். அன்றைக்கி பிக்சர் புக்ஸ் வச்சு இவங்களுக்கு ஸ்டோரி ரீட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ லைப்ரரி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். உள்ள வீடியோஸ் ஃபோட்டோகிராஃப் எல்லாம் அலௌட் இல்லைங்க. ஸோ அதனால் நாங்கள்
கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்நாக்ஸாக பார்த்திங்கன்னா நான் யோகட் தான் கொடுக்குறேன். இது சாயில் பண்ணுதுங்க. இது வந்து ஸ்ட்ராபெரி யோகட்டு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு தான் போனோம். இங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரானோன்னு எல்லா கடையிலையும் பிளான் செக்ஷன் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம அதை விட்டுட்டு போக முடியாது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் போவோம். ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே வந்து ஃப்ளவர்ஸ் சீசனெல்லாம் என்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்டோர் பிளான்ஸு, ஏர் பியூரிஃபைங் பிளான்ஸு இதெல்லாமே அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சரி கொஞ்சம் உருளைக்கிழங்கு தான் வாங்கலான்ட்டு வந்தேங்க. இங்கே வந்து எல்லா டைப்பில் உருளைக்கிழங்கு இருக்கும். நான் வந்து இங்கே வந்து ஆல்ரவுண்டர் பொட்டேட்டோன்னு கிடைக்குங்க, அதுதான் எடுப்பேன். ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மேஷ் பொட்டேட்டோ பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தேங்க. ஸோ இது லெக் பீஸு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். லெக் பீஸ் வந்து நான் பையனுக்கு பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரெஸ்ட்டும் இன்றைக்கி க்ரில் சிக்கன் பண்ணலாம் தான் சிக்கன் பிரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இது தாங்க யோகட்டு. ஸோ அவனுக்கு வந்து பால் சார்ந்த பொருட்கள் கொடுக்கக்கூடாது. அதனால நான் எப்பவுமே இந்த சாய் பேஸ்டு இந்த மாதிரி தான் வாங்குவோம் ஃப்ரீ ஃப்ரம் செக்ஷனில். இந்த சாக்லேட் கூட சாயில் பண்ணதுங்க. தேங்காய் எண்ணெயும் சாய் வச்சு பண்ணியிருப்பாங்க. மில்க்கு அதெல்லாம் இருக்காது. இவனுக்கு வீட்டு, அதுக்கப்புறம் மில்க்கு, அதுக்கப்புறம் எக்கு இதெல்லாம் ஃப்ரீ ஃப்ரம் ஃபுட்ஸ் தாங்க கொடுக்கணும் இவனுக்கு. ஸோ அதெல்லாம் இவனுக்கு கொஞ்சம் அலர்ஜி. அதுக்கப்புறம் வந்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா நாங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரௌன் ரைஸ் தான் எடுத்துக்கிறது. ப்ரௌன் ரைஸ் கூட இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு தாங்க கடைஞ்சிருந்தேன், அதுவும். அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் இல்லாமல் எப்படிங்க பச்சைப்பயிறு சாப்பிட முடியும், அதனால நெய் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஊறுகாய் மிஸ் பண்ணவே முடியாதுங்க பச்சைப்பயிறு குழம்புக்கு, அதனால் ஊறுகாய் கொஞ்சம் வச்சாச்சு. இது மாங்காய் ஊறுகாய் தான், கடையில் வாங்கினது தாங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சைப்பயிறு தண்ணி வச்சு நம்ம ரசம் புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றி ரசம் பண்ணேன், அந்த ரசமும் எடுத்தாச்சு. லஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் பையனுக்கும் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களுக்கு தண்ணியெல்லாம் விட்டுட்டு இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, இதில் 2 பழம் இருந்தது, 1 விழுந்துட்டாங்க. ஆனால் இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். நம்ம வந்து இதை ஜூஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு பூ வருதுங்க, அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட்டு. இந்த ரோஸ் பிளான்ட் வந்து இந்த கிளைமேட்க்கெலாம் தாங்கவே தாங்காதுங்க. இவங்க அதிசயமாக இருக்காங்க, பார்க்கலாம் எவ்வளோ நாள் இருப்பாங்கன்ட்டு. ஸோ இது ஜன்னல் ஓரமாக வைக்கிறனால இங்கே கொஞ்சம் வெயில் நல்லாவும் இருக்கிறனால நல்லா இருக்காங்க. பழைய வீடாக இருந்தால் இந்நேரம் கருகியே போயிருக்குங்க. ஏன்னா ரொம்ப மைனஸில் போகுது கிளைமேட்டு, அதனால். இங்கே பார்த்திங்கன்னா இது நந்தியாவட்டம் மறுபடியும் வந்து பூ வச்சிட்ருக்காங்க. ஸோ மொட்டு வந்துட்டுருக்கு. அப்புறம் இவங்க பிரம்மகமலம், இது எங்கள் அத்தை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்லா தளைஞ்சு வருது, ஒரு இலை தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, பாருங்கள் எவ்வளோ நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. அப்புறம் இன்றைக்கி கிளைமேட்டும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப மழையெல்லாம் இல்லாமல் ஓகேவாக இருக்குது. இது யார் பண்ணி வச்சுருப்பாங்க, எங்கள் வாண்டு தான். ஒரே மம்மம் குடும்பம்னு சொல்லிட்டு அரிசி பருப்பு எல்லாத்தையும் கலவையாக போட்டு எங்களுக்கு சமையல் பண்ணி தரேன்ட்டு வச்சு எல்லாத்தையும் பரப்பி வச்சுருக்காரு. சரி அதை க்ளீன் பண்ணலாமேன்னு பண்ணி வச்சேங்க. பண்ண பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார், அம்மான்ட்டு. என்னடான்னு பார்த்தா அவ்வளோதாங்க, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை சுத்தமாக பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் கடையை பரப்பி போட்டு இப்போ எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தாங்க சமையல் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப மும்மரமாக ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, குழந்தைன்னு இருந்தால் இப்படி தானே இருப்பாங்க. ஒன்று எடுத்து வச்சா தான் அதுக்கு பரப்பணும்னு அவங்களுக்கு தோணும். அதுக்கப்புறம் எனக்கு டின்னர் பார்த்திங்கன்னா க்ரில் சிக்கனும் ராகி மோமோ தாங்க. நான் ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணேன். இந்த லைட்டு கலரில் இருக்கிறது குழந்தைகளுக்கு காரம் கம்மியாக, அந்த சைடு இருக்கிறது எங்களுக்குங்க காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அதனால் எங்களுக்கு காரம் ஜாஸ்தி. ஸோ இது வெறும் 20 நிமிஷத்தில் நல்லா நம்மளுக்கு க்ரில் சிக்கனுக்கு வந்துடும் ஏர் ஃப்ரையரில் பண்ணால். அதுக்கப்புறம் எனக்கு மோமோ பார்த்திங்கன்னா நான் ராகியில் ட்ரை பண்ண ரொம்ப சூப்பராக வந்ததுங்க. நான் ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா என் பையனுக்கு வந்து இந்த கோதுமை மாவு மைதா அதெல்லாம் நம்ம சேர்த்த முடியாது, அவருக்கு அலர்ஜி இருக்குங்க. ஸோ இங்கே இன்டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. பால் சார்ந்த பொருட்கள், அப்புறம் கோதுமை சார்ந்த பொருட்கள், அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் அவருக்கு சேராது. ஸோ அது இல்லாமல் தான் நம்ம இங்கே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு கொடுக்க முடியும். அவருக்காக தாங்க சரி நீ ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தா ஒரு வாய் கூட வைக்கல, பாவம் அவருக்கு பிடிக்கலையாட்டிருக்கு. சரி என்ன பண்ணுறதுங்க, நம்ம ட்ரை தானே பண்ணி பார்க்க முடியும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையும் அந்த தட்டில் அடுக்கி வச்சுட்டு இதை நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இன்றைக்கி டின்னர் பாருங்கள், ராகி மோமோஸு, அதுக்கப்புறமா வந்து ஒரு க்ரில் சிக்கனு, ஒரு பீஸு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூஸியாக ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க.
அதுக்கப்புறமா வந்து மோமோ சாஸும் வீட்டிலே தான் பண்ணேன். இது வந்து 2க்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ராகி மோமோஸ்க்கும் கிரில் சிக்கனுக்கும். அவ்வளோதாங்க எங்கள் டின்னர் இவங்க பாருங்கள், இவங்களோட டின்னருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம பக்கத்தில் போனோன்னே இவங்க ரொம்ப அப்படியே குஷி ஆகிடுவாங்க. ஸோ நம்ம ஃபுட்டு போட்டோன்னே அப்படியே அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இன்றைக்கி எங்கள் நாள் இப்படி தாங்க போச்சு. உங்கள் நாளும் நல்லபடியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கி உங்கள் டே எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.